ஏழையின் வெற்றி. அது ஆத்தங்கரையோரமா இருக்கிற ரொம்பவும் அழகா இருந்த ஒரு கிராமம். விடிய காலையில 4 மணிக்கே பறவைங்களோட கலகல சத்தத்தோட அந்த ஊரை முழிச்சுக்கும். அந்த ஊர்ல இருக்கிற சிவையா அவங்க அப்பா அவனுக்காக கொடுத்துட்டு போன வயல்ல விவசாயம் செஞ்சுக்கிட்டு இருந்தான். அன்னைக்கு காலையில குளிர் அதிகமா இருந்தாலும் கூட கஷ்டப்பட்டு உழைக்கிற அந்த மனுஷனுக்கு அந்த குளிர் கூட சுத்தமா தெரியவே இல்லை. அப்பதான் தூரத்துல இருந்து தலையில ஒரு கூடையை வச்சுக்கிட்டு பார்வதி மெதுவா வந்துகிட்டு இருந்தா. ஏங்க போதும் நிறுத்துங்க. காலையில இருந்து அந்த மாடுங்களோட சேர்ந்து நீங்களும் வெயில் மழை பனின்னு பார்க்காம கஷ்டப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க. கொஞ்சம் இங்க வாங்க, சூட கஞ்சி காய்ச்சி கொண்டு வந்திருக்கேன், உட்காந்து குடிங்க. உங்க கைய பாத்தீங்களா? அந்த கலப்பைய பிடிச்சி பிடிச்சி கை எப்படி ஆயிருக்குன்னு. வரேன் பார்வதி. இதோ இந்த இடத்தையும் உழுதுட்டா அப்புறம் விதை போடுறதுக்கு சரியா இருக்கும். பாத்தியா பார்வதி, இந்த மண்ணு எவ்வளோ மென்மையா இருக்கு. இந்த பூமி தாய் நம்மள கைவிட மாட்டா. நம்ம கஷ்டத்துக்கேத்த பலனை கொடுப்பா. இந்த வருஷம் விளைச்சல் நல்லபடியா விளைஞ்சா உனக்கு வெள்ளி கால் கொலுசு வாங்கி கொடுக்கறேன். உன்னோட அழகான கால்களுக்கு அந்த கொலுசு இன்னும் அழகு சேர்க்கும். இங்க பாருங்க, எனக்கு கொலுசு வாங்குறதை விட உங்க ஆரோக்கியம் ரொம்ப முக்கியம். உங்க தொண்டை வறண்டு போயிருக்கு. முதல்ல இந்த கஞ்சியை குடிங்க. விதைகளை வாங்குறதுக்கோ உரத்தை வாங்குறதுக்கோ நம்ம கிட்ட தான் பணம் இல்லையேங்க. அத்தை படுத்த படுக்கையா இருக்கிறாங்க. அவங்க இரும்பும் போதெல்லாம் எனக்கு மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. அவங்களுக்கு மருந்து வாங்குறதுக்கு கூட வீட்டுல பணம் இல்லை. நம்ம வாழ்க்கை இப்படியே இருக்குமோ என்னமோ அப்படின்னு எனக்கு ரொம்ப பயமா இருக்குங்க. அதான் நானும் யோசிக்கிறேன் பார்வதி. நம்ம ஜமீன்தார் கஜபதி ஐயா ரொம்ப நல்லவர் அப்படின்னு ஊர்ல எல்லாரும் பேசுறாங்க. யாருக்கும் கெடுதல் நினைக்க மாட்டாராம். ஒரு தடவை அவரை போய் பார்த்து கொஞ்சம் பணம் கடனா கேட்டா கொடுப்பாரு. விளைச்சல் விளைஞ்சு கைக்கு வந்ததும் வட்டியோட சேர்த்து கடனை தீர்த்திடலாம். மண்ணை நம்பி இருக்கிறவனை அந்த கடவுள் எப்பவுமே ஏமாத்த மாட்டான் பார்வதி. என் நம்பிக்கை தான் என் பலம். ஜமீன்தார் நல்லவராதான் இருக்கலாம். ஆனா அவருடைய மனைவி லக்ஷ்மி அம்மாவை பத்தி தான் ஊருக்காரங்க எல்லாரும் ஏதேதோ சொல்லிக்கிறாங்க. அவங்க ரொம்ப மோசமானவங்களாமா. ஏழைங்களோட வயல் மேல அவங்க பார்வைப்பட்டுச்சுன்னா அது அவங்க எடுத்துப்பாங்களாமா. அவங்க கிட்ட நாம சூதானமா இருந்துக்கணும். இந்த வயலை நம்பிதான் நம்ம வாழ்க்கையே இருக்கு. இதுவும் போச்சுன்னா நாம வாழவே முடியாது. சிவையா ஜமீன்தாரை பாக்குறதுக்காக வீட்டுக்கு போனப்போ அந்த நேரம் ஜமீன்தார் வீட்டுல இருக்கல. அப்போ ஜமீன்தார் அம்மா தான் அவங்க கூட இருக்கிற பொம்பளைங்களோட பேசி சிரிச்சுக்கிட்டு இருந்தாங்க. என்ன சிவையா, என்னைக்கும் வராத நீ இன்னைக்கு ஏன் வீட்டுக்கு வந்திருக்க? ஏதாவது பிரச்சனையா? கண்ணெல்லாம் ஏன் அப்படி செவந்து போயிருக்கு? உன் பொண்டாட்டி கூட ஏதாவது சண்டையா? இல்ல கடன் தொல்லை தாங்க முடியலையா? அம்மா கும்பிடுறம்மா. ஜமீன்தார் ஐயா வீட்டில் இல்லையா? வயல்ல போட விதை வாங்குறதுக்காக கொஞ்சம் கடன் வேணும். அதான் ஐயா கிட்ட 10,000 ரூபாய் கொடுங்கன்னு கேட்டிருந்தேன். விளைச்சல் விளைஞ்சு கைக்கு வந்ததும் வட்டியோட சேர்த்து கொடுத்துடுவேன். இல்லைனா என் பூமியில எந்த விளைச்சலும் விளையாதும்மா. கொஞ்சம் கருணை காட்டுங்க. ஐயோ, அவரு பக்கத்து ஊருக்கு போயிருக்காரேப்பா. ஆனா போறதுக்கு முன்னாடி அவரு உன்னை பத்தி தான் பேசிக்கிட்டு இருந்தாரு. சிவையா வந்தா அவன் கேக்குற பணத்தை கொடுத்துரு, அவன் ரொம்ப நல்லவருன்னு சொல்லிட்டு தான் போனாரு. இந்தா உனக்கு கொடுக்க பணமும் கொடுத்துருக்காரு பாரு. ஆனா ஜமீன்தாருக்கு கணக்கு தெரியணும் இல்லையா? அதனால இந்த காகிதத்துல ஒரு கையெழுத்து போட்டுட்டு போ. அவருக்கு நீ பணம் வாங்கினதை ஞாபகப்படுத்ததான். கையெழுத்து எதுக்குங்கம்மா? நான் எப்படியும் கடனை தீர்த்துடுவனே. அட, இதுல என்னடா இருக்கு? அவருக்கு ஞாபகம் இருக்கணும் இல்லையா? அதுக்காக தான். சிவையாவுக்கு மனசுல சந்தேகம் இருந்தாலும் வேற வழி இல்லாம அவன் அந்த பத்திரத்துல கை நாட்டு வச்சான். அது அவனுடைய வயல புடுங்குற பத்திரம் அப்படிங்கிறது பாவம் அந்த அப்பாவிக்கு தெரியாது. சிவையா அந்த பணத்தை எடுத்துக்கிட்டு வீட்டுக்கு போயிட்டான். ஏங்க, ஜமீன்தார் பணத்தை கொடுத்துட்டாரா? ஆமா, அவர் என்ன சொன்னாரு? அவர் வீட்டில் இல்லை பார்வதி. அம்மா தான் இருந்தாங்க. அவங்க தான் பணம் கொடுத்தாங்க. இதோ பாரு, இதுதான் பணம். நாளைக்கு காலையிலேயே சந்தைக்கு போய் விதைய வாங்கிட்டு வந்துடுறேன். அம்மாவுக்கு மருந்தும் வாங்கிட்டு வரேன். ஆனால் ஒன்று தான் பயமாக இருக்கு. நான் கை நாட்டு வச்ச அந்த பத்திரத்தில் என்ன எழுதியிருக்குன்னு எனக்கு படிக்க தெரியாதே. என்னுடைய இந்த முட்டாள்தனம் தான் என் எதிரியா பார்வதி. நான் போட்ட கை நாட்டு நம்ம வாழ்க்கையை அழிச்சிடுமோன்னு எனக்கு ரொம்ப பயமாக இருக்கு. ஐயோ, ஏன் இப்படி அப்பாவியா இருக்க? அந்த அம்மாவோட பார்வை நம்ம வயல் மேல தான் இருக்கு அப்படின்னு ஊருக்காரங்க 4 பேர் பேசிக்கிட்டு இருக்காங்க. எதுக்கும் ஜமீன்தாரையா வந்ததுக்கு அப்புறம் அவர்கிட்ட போய் ஒரு வார்த்தை சொல்லிடுங்க. எனக்கு என்னமோ கெட்டது நடக்க போகுதோ அப்படின்னு பயமா இருக்கு. எனக்கு தூக்கம் கூட வராது. அட, உனக்கு எப்போ பார்த்தாலும் ஏன் இந்த சந்தேகம்? எதை பற்றியும் யோசிக்காம நிம்மதியாக படுத்து தூங்கு. நாளைக்கு காலையில் விதைய தூவணும். நான் அந்த கடவுளை நம்பி எல்லாம் செய்கிறேன்.
அந்த கடவுளும் பூமி தாயும் என்ன கைவிட மாட்டாங்க. நாட்கள் போய்கிட்டு இருந்துச்சு. சிவையா பார்வதி 2 பேரும் வெயில் மழைன்னு பார்க்காம கஷ்டப்பட்டு அவங்களுடைய வயல்ல விளைச்சல விளைய வச்சாங்க. இப்ப அவங்க வயல் பார்க்க பச்சை பசேல்னு அழகா இருந்துச்சு. அறுவடையும் செஞ்சு முடிச்சிட்டாங்க. ஆனால் ஜமீன்தார் அம்மாவோட பார்வை அந்த நெல் மேலையும் அந்த வயல் மேலையும் இருந்துச்சு. அவங்க வேலையாட்களை கூப்பிட்டு ரகசியமா சொல்லி ராத்திரியோட ராத்திரியா அங்க இருக்கிற அந்த நெல் மூட்டை எல்லாத்தையுமே எடுத்துக்கிட்டு வந்து வைக்க சொல்லிட்டாங்க. பார்வதி, பார்வதி, இங்க பாரு, நான் எடுத்து வச்ச நெல் மூட்டையெல்லாம் எங்க? இங்க தானே நேற்று 7 மூட்டையை அடுக்கி வச்சுட்டு போனேன். யாராவது திருடிக்கிட்டு போயிட்டாங்களா? என் கஷ்டமெல்லாம் இப்படி வீணா போச்சே. இப்ப எப்படி கடனை அடைப்பேன்? எப்படி அம்மாக்கு மருந்து வாங்குவேன்? நெல்லெல்லாம் என்ன ஆச்சு? ஐயோ கடவுளே, எங்களுக்கு ஏன் இவ்வளவு சோதனை? நாங்க கஷ்டப்பட்டு விளைய வச்ச விளைச்சலை யார் கொண்டு போயிருப்பாங்க? இனிமே நாங்க எதுவும் இல்லாம என்ன பண்ண போறோம்? எங்க அப்பா எனக்குன்னு விட்டுட்டு போன இந்த வயல் மட்டும்தானே எனக்கு இருக்கு. இப்ப அதுவும் எனக்கு இல்லாம போக போகுதா? நம்ம வாழ்க்கை வீணா போச்சா பார்வதி? ஜமீன்தார் அம்மாவோட காலில் விழுந்தாவது கெஞ்சி கேட்குறேன். என் வயலை எனக்காக விட்டுடுங்கம்மான்னு கேட்குறேன். ஒருவேளை அவங்க மனசு கரைஞ்சாலும் கரையலாம் இல்லை. வேண்டாங்க, அழாதீங்க. யாரோ வேணும்னு தான் இப்படி எல்லாம் பண்றாங்க. அழுதா நெல்லு திரும்ப வராது, நம்ம வயலு நமக்கு திரும்ப கிடைக்காது. அந்த ரங்கா இருக்கானே, அவன் நேத்து ஜமீன்தார் வீட்டோட மாடியில இருந்ததை நான் கவனிச்சேன். எதுக்கும் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஒரு தடவை அவன்கிட்ட விசாரிங்க. உண்மை தெரிஞ்சுக்கிற வரைக்கும் நாம சும்மா இருக்க கூடாது. வாங்க போலாம். என்ன ஆனாலும் அத்தைக்கு மட்டும் இந்த விஷயம் தெரியவே கூடாது. அன்னைக்கு சாயந்தர நேரம் வீட்டுல அடுப்பு எரியல. அம்மாவுக்கு உடம்புக்கு ரொம்ப முடியாம போச்சு. மருந்து இல்லாம பாவம் அவங்க ரொம்பவே தவிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சிவையா பார்வதி அவங்க அறையில அமைதியா உட்காந்து அழுதுகிட்டு இருந்தாங்க. பார்வதி, அம்மாவுக்கு மருந்து வாங்க கூட என்கிட்ட இப்போ 1 ரூபாய் இல்லை. என்னுடைய அப்பாவித்தனத்தை அந்த அம்மா அவங்களுக்கு ஏத்த மாதிரி பயன்படுத்திக்கிட்டு எனக்கு துரோகம் பண்ணிட்டாங்க. நீங்க தைரியமா இருங்க. அந்த கடவுள் நம்மள கைவிட்டுட மாட்டாரு. நீங்க இப்பவே ஊருக்குள்ள போய் அந்த ரங்கனை பாருங்க. சிவையா சரி அப்படின்னு ரங்காவை பாக்குறதுக்காக போனான். அப்போ ரங்காவோட வீட்டு வாசலுக்கு போகும்போதே ரங்கா அவனுடைய மனைவி கிட்ட பேசுறது சிவையா காதுல விழுந்துச்சு. அடியை, ஜமீன்தார் அம்மா சொன்னதுனால பாவம் அந்த அப்பாவியான சிவையாவோட வயல்ல இருந்து நெல் மூட்டை எல்லாத்தையுமே ஜமீன்தார் அம்மாவோட வீட்டுக்கு பின்னாடி இருக்கிற குடோன்ல கொண்டு போய் போட்டுட்டோம். இப்ப அவனால கடன் அடைக்க முடியாது. அவன் வயலை ஜமீன்தார் அம்மா எடுத்துப்பாங்க. அந்த அம்மாவுக்கு எவ்வளோ பேராசை பாத்தியா? ஏழைங்க வயிற்றுல அடிச்சு நகை வாங்கி போட்டுக்க போறாங்க. இந்த விஷயம் ஜமீன்தாருக்கு தெரிஞ்சது அப்புறம் அவ்வளவுதான். பாவம் சிவையா கவலைப்படுறத பார்க்கும்போது என் மனசுக்கு ரொம்ப வலிக்குது. சிவையாவுக்கு கை காலெல்லாம் நடுங்குச்சு. அந்த உலகமே இருண்டு போன மாதிரி இருந்துச்சு. நம்பினவங்களே இப்படி முதுகுல குத்துவாங்களா அப்படிங்கிறது அப்பதான் அவனுக்கு தெரிஞ்சுது. உடனே வீட்டுக்கு போய் பார்வதி கிட்ட அவன் விஷயத்த சொன்னான். பாத்தீங்களா, நான் ஏற்கனவே சொன்னேன், அந்த அம்மாவோட பார்வை நம்ம வயல் மேலதான் இருக்குன்னு. நீங்க முதல்ல நாளைக்கு காலையில ஜமீன்தாரை போய் பாருங்க. நான் சொல்ற மாதிரி அவர்கிட்ட சொல்லுங்க. ஐயா, என்கிட்ட பணம் இல்ல, என்னோட வயலை வைத்து நான் உங்களுக்கு கடன் அடிக்கிறேன்னு சொல்லுங்க. அப்போ அந்த அம்மா என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம். நாம ஏழைங்களா இருக்கலாம், ஆனா அறிவில்லாதவங்க இல்லல்ல. அடுத்த நாள் காலையில ஜமீன்தாரையா அவருடைய வீட்டுக்குள்ள உட்காந்துக்கிட்டு பழைய புத்தகம் ஏதோ பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அப்பதான் சிவையா நடுங்கிக்கிட்டே அவர் பக்கத்துல வந்து நின்னான். அவன் கண்ணுல கவலை இருந்தாலும் மனசுக்குள்ள பார்வதி கொடுத்த தைரியம் இருந்துச்சு. என்னடா சிவையா, விளைச்சல் நல்லா விளைஞ்சது போலயே, எல்லாத்தையும் சந்தையில வித்துட்டியா? அந்த பணத்தை வச்சு கடனை தீர்க்க வந்திருக்கியா? ஆமா, முகம் எதுக்கு வாடி போயிருக்கு? ஐயா, விளைச்சல் விளைஞ்சது, ஆனா அதை ராத்திரியோட ராத்திரியா யாரோ திருடிட்டாங்க. என் வீட்டில் சமைக்க கூட கைப்படி அரிசி இல்லைங்க ஐயா. நாங்களே 2 நாளா பட்டினியா தான் இருக்கோம். உங்க கடனை என்னால் தீர்க்க முடியல. அதனால தான் எனக்குன்னு இருக்கிற ஒரே ஒரு சொத்து என் அப்பா எனக்காக விட்டுட்டு போன அந்த வயல் தான். அதை வித்தாவது உங்க கடனை நான் தீர்க்கிறேங்க ஐயா. எனக்கு உங்க நம்பிக்கை தான் முக்கியம். நீங்க கொடுத்த கடனை தீர்க்காம எனக்கு தூக்கம் வராது. அதுக்காக வயலை வித்தாலும் பரவாயில்லை. பரவாயில்ல சிவையா, இந்த வருஷ விளைச்சல் போனா போது விடு. எப்போ என்ன நடக்கும்னு நம்மளால சொல்லவா முடியும்? விளைச்சல் சரி போனா போகட்டும். அடுத்த வருஷம் விளைச்சல் வந்ததும் கடனை தீர்த்துக்கலாம். நீ கவலைப்படாத. நீ முதல்ல வீட்டுக்கு போ, தைரியமா இருக்கணும். சரியா அப்பதான் ஜமீன்தார் அம்மா அங்க வந்தாங்க. அவங்க முகத்துல கர்வம் தெளிவா தெரிஞ்சுது. ஏங்க, யாரு வயலை யாரு விக்கிறது?
இவன் எப்பவோ அந்த வயலை நமக்கு எழுதி கொடுத்துட்டு அதுக்கு பணத்தையும் வாங்கிட்டு போயிட்டான். இதோ அந்த பத்திரம். இந்த பத்திரத்துல அவனுடைய கை நாட்டு இருக்கு பாருங்க. இது இப்ப நம்ம சொத்து. இவன் ஆடிக்கிட்டு இருக்கிறது நாடகம். இந்த வயலை காப்பாத்திக்கிறதுக்கு அவன் திருடங்க திருடிட்டு போயிட்டான்னு சொல்றான். அம்மா, நீங்க என்ன நம்ப வச்சு கழுத்தை அறுத்துட்டீங்க. ஜமீன்தார் ஐயாவுக்கு ஞாபகப்படுத்த தான் கை நாட்டு கேட்குறேன்னு சொல்லி பத்திரத்துல நீங்க கை நாட்டு போட்டுக்கிட்டீங்க. ஆனா நீங்க இப்படி ஏமாத்துவீங்கன்னு நான் எதிர்பார்க்கல. பரவாயில்ல, என் நெல் மூட்டை எங்க இருக்குன்னு சொல்லுங்க, இல்ல என் வயலையாவது விட்டுடுங்க. அந்த நெல் மூட்டை உங்க குடோன்ல தானே இருக்கு. அந்த ரங்கா எல்லாத்தையுமே சொல்லிட்டான். எங்க அம்மா சாகர நிலைமையில இருக்கும்போது ஏமா நீங்க இப்படி என் வயித்துல அடிக்கிறீங்க? லக்ஷ்மி, என்ன இது? குடோன்ல நெல் மூட்டை எப்படி வந்துச்சு? தேவைன்னா வட்டி அதிகமாக வாங்கிக்கோ. அதை விட்டுட்டு ஏழைங்களை எதுக்கு ஏமாத்துற? என் பேரை சொல்லி இவ்வளோ பெரிய அநியாயம் பண்றியா நீ? இந்த பாவமெல்லாம் என் தலையில தானே விழும். டே ரங்கா, இங்க வாடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. நீங்க பூமியை வாங்கிக்கிட்டு தானே இருக்கீங்க. இவன் விற்கிறானோ என்ன ஒண்ணுதான் கை நாட்டு வாங்கிக்கிட்டேன். அந்த நெல் முட்டை அது நம்ம வயல்ல இருந்து கொண்டு வந்தது. இவன் பொய் சொல்லிக்கிட்டு இருக்கான். இவனை நீங்க நம்பாதீங்க. போய் சொல்லாத. நம்ம வயல்ல இன்னும் அறுவடை பண்ணவே இல்லை. எனக்கு இப்பதான் எல்லாம் புரியுது. சிவையா, நீ எங்ககிட்ட வாங்கின கடன் பணத்தை திரும்ப தர வேண்டாம். என் வீட்டில் நடந்த இந்த தவறுக்காக உன்னுடைய கடன் பணத்தை முழுசா தள்ளுபடி பண்றேன். உன்னோட வயல் உனக்கு தான். என் குடோன்ல இருக்கிற நெல் மூட்டை உன்னோடது தான்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. அந்த பாவம் எனக்கு வேண்டாம். அது மட்டும் இல்லை சிவையா, இனிமே இந்த ஊர்ல யாருக்கு என்ன கஷ்டம் வந்தாலும் சரி, இந்த ஜமீன்தாரு அவங்களுக்கு முன்னாடி நின்று உதவி பண்ணுவான். என்னை நேசிக்கிற உங்களுக்கு என்னோட அன்பு மட்டும் இல்லை, என் பணத்தையும் கொடுக்கறேன். இனி நம்ம ஊர்ல யாருமே கஷ்டப்படக்கூடாது. அப்பதான் இந்த ஜமீன்தார் பரம்பரைக்கே பெருமை கிடைக்கும். தயவு செஞ்சு நீ என்னை மன்னிச்சிடு சிவையா. வேணாங்க ஐயா, உங்க பாசத்துக்கு நாங்க எப்பவுமே கட்டுப்பட்டவங்க. எங்களை மாதிரி ஏழைங்களுக்கு இந்த மாதிரி அநியாயம் நடக்காம நீங்க பாத்துக்கோங்க. அதுவே நீங்க எங்களுக்கு கொடுக்கற பெரிய சொத்தா இருக்கும். நீங்க செஞ்ச உதவியை நான் மறக்க மாட்டேன். எனக்கு எழுத படிக்க தெரியலனாலும் யாரையும் ஏமாத்த மாட்டேன். நான் நேர்மையானவன். விளைச்சல் விளைஞ்சதும் உங்க கடன் பணத்தை திரும்ப கொடுத்துடுவேன். இன்னைக்கு நியாயம் ஜெயிச்சதால நான் ரொம்ப சந்தோஷமா இருக்கேன். நீங்க செஞ்ச உதவியை எந்த ஜென்மத்துக்கும் மறக்க மாட்டேன். சிவையா, நீ சொல்றத கேட்கும்போது எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குடா. இத்தனை நாளா நான் சொத்தையும் பணத்தையும் அதிகாரத்தையும் தான் பார்த்துருக்கேன். உன்ன மாதிரி நல்ல மனுஷனுடைய நல்ல குணத்தை நான் அடையாளம் தெரிஞ்சுக்காமலே விட்டுட்டேன். உங்க ஊரோட ஜமீன்தாரான நான் உங்க மேல அதிகாரம் செலுத்துறவன் மட்டும் கிடையாதுடா. உங்க கஷ்டத்துக்கு துணையா இருந்து நான் உங்க கூட பிறந்தவனுக்கு சமம்னு நிரூபிக்க போறேன். நம்ம ஊர்ல எந்த ஏழையோட கண்ணுல கண்ணீர் வந்தாலும், எந்த விவசாயி கஷ்டப்பட்டாலும் அது என்னோட கஷ்டமா தான் நான் நினைப்பேன். என்கிட்ட இருக்கிற இந்த சொத்து, என்னோட பணம் எல்லாமே நம்ம ஊர்க்காரங்களுக்கு சொந்தமானது. உங்க அன்பு பாசம் மட்டுமே எனக்கு போதும். ஒரு ஜமீன்தாரு எப்படி இருக்கணும்னு ஊர்க்காரங்களுக்கு காட்ட போறேன். என் வீட்டு தவற சுட்டி காட்டின உனக்கு நான் நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதுக்கு சிவையா சரி அப்படின்னு போய்கிட்டு இருக்கும்போது மறுபடியும் ஜமீன்தார் வந்து அவனை தடுத்து நிப்பாட்டினாரு. ஒரு நிமிஷம் நில்லு சிவையா. நானே உன் வீட்டுக்கு வந்து உன்னோட நெல் மூட்டையையும் உன் வயலையும் திரும்ப கொடுக்கறேன். என் பொண்டாட்டி பண்ண தப்புக்கு நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். அப்படி ஜமீன்தார் ஐயா சிவையாவோட வீட்டுக்கு நேர்ல வந்தாரு. ஊஜனங்க எல்லாருமே இதை ஆச்சரியமா பாத்துக்கிட்டு இருந்தாங்க. அப்ப சிவையா அவரை பார்த்து சந்தோஷமா, அம்மா பார்வதி, பாருங்க நம்ம வீட்டுக்கு யார் வந்திருக்காங்கன்னு. நம்ம ஊரோட ஜமீன்தாரே நம்ம வீட்டுக்கு வந்திருக்காரு. இவர் தான் நம்மளுடைய கடவுள். கடவுளே நம்மளை தேடி வந்திருக்காருன்னா நாம எவ்வளவு கொடுத்து வச்சவங்க. ஐயா, ஜமீன்தார் ஐயா, நீங்க எங்க வீட்டுக்கு வர்றது நாங்க கொடுத்து வச்சிருக்கணும். என்னோட புள்ள சிவையா ரொம்ப அப்பாவிங்க ஐயா. அந்த மண்ணை தவிர்த்து அவனுக்கு வேற எதுவுமே தெரியாதுங்க ஐயா. அவனுக்கு துணையா இருக்க நீங்க இருக்கீங்க. உங்க குடும்பம் எப்பவுமே ரொம்ப சந்தோஷமா இருக்கும். என் புள்ளைக்கு நீங்க தாங்க ஐயா ஒரே துணை. அம்மா, உங்க புள்ள அப்பாவி இல்லம்மா. என்னை பொறுத்த வரைக்கும் அவன் அந்த கடவுளுக்கு சமம். அவனுடைய வயலை இழந்தப்பவும் என் கடனை தான் தீக்கணும்னு நினைச்சான். இதை எடுத்துக்கோ சிவையா, உன் வயலுடைய பத்திரம். நெல் மூட்டைகளை எடுத்தவங்களே அதை திரும்ப கொண்டு வந்து வைப்பாங்க. நீ நல்லா இரு. பார்வதி, நீ ரொம்ப புத்திசாலி பொண்ணுமா. உன்னோட அறிவு தான் இந்த குடும்பத்தையே காப்பாத்தி இருக்கு. ஒவ்வொரு குடும்பத்திலையும் உன்ன மாதிரி ஒரு பொண்ணு இருக்கணுமா. இவனுடைய உண்மையான சொத்து உன்ன மாதிரி ஒரு மனைவி தான். ஐயா, உங்க நியாயத்துக்கு முன்னாடி இந்த ஊர்க்காரங்க தலை குனிச்சு நிப்போம். தர்மமும் நியாயமும் எங்க இருக்கோ
கடவுள் அங்க இருப்பாங்க அப்படிங்கிறது உண்மைதான் போல. எங்க வயல்ல என்ன விளைஞ்சாலும் அது உங்க ஆசீர்வாதம் அப்படின்னு தான் நாங்க நினைப்போம். இனிமே எங்களுக்கு எந்த கவலையும் இல்ல. நீங்க இந்த வீட்டுக்கு வர நாங்க உண்மையிலேயே கொடுத்து வச்சிருக்கணும். லக்ஷ்மி அவனுடைய தப்பு புரிஞ்சுக்கிட்டு மன்னிப்பு கேட்டா. சிவையா மறுபடியும் அவனுடைய வயல்ல விவசாயம் செய்ய ஆரம்பிச்சான். கஷ்டப்பட்டு பூமியை நம்பி உழைக்கிறவன யாராலையும் ஏமாத்த முடியாது அப்படின்னு அந்த ஊஜனங்க எல்லாருமே அன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டாங்க. அந்த 7 மனுஷனோட வெற்றி ஊர்க்காரங்களுக்கும் ஒரு தைரியத்தை கொடுத்துச்சு. கௌரவம் அப்படிங்கிறது சொத்துல கிடையாது, நம்ம குணத்துல இருக்கு அப்படிங்கிறது உலகம் தெரிஞ்சுக்கிச்சு. கதையில இருக்கிற நீதி, பேராசையும் பொறாமையும் ஒரு மனுஷங்களை மட்டமாக்கும். ஆனா நேர்மையும் உழைப்பும் ஒரு மனுஷனை உயரத்துல கொண்டு போய் நிப்பாட்டும். பேராசை பெரு நஷ்டம். கிராமத்து மனைவி. ஒரு அழகான கிராமத்துல சோமையா அப்படிங்கிற கஷ்டப்பட்டு உழைக்கிற ஒருத்தன் இருந்தான். ராமையா ரொம்ப புத்திசாலியெல்லாம் இல்ல, ஆனா கஷ்டப்பட்டு உழைக்கிறவன். அவனுடைய மனைவி லக்ஷ்மி. லக்ஷ்மி வீட்டுல சும்மா இருக்க விருப்பம் இல்லாம ஆத்தங்கரையோரமா போய் அங்க இருக்கிற களிமண்ணை கொண்டு வந்து அவங்க தோட்டத்துல போட்டு அங்க பலவிதமான காய்கறிகளை வளர்த்துக்கிட்டு இருந்தா. வீட்டு கூரை மேல கூட ஒரு சொரக்கா கொடிய வளர்த்துக்கிட்டு இருந்தா. சரியா அப்பதான் பக்கத்து வீட்டு சாவித்திரி அம்மா ஒரு காலை கிண்ணத்தை பிடிச்சுக்கிட்டு அந்த பக்கமா வந்தாங்க. என்ன லக்ஷ்மி, வெயில் தாங்க முடியாம விளைச்சல வீணா போய்கிட்டு இருக்கு, ஆனா உன் வீட்டு தோட்டம் மட்டும் இப்படி பச்சை பசேல்னு இருக்கு. அந்த கத்திரிக்காய பாரு எவ்வளவு அழகா விளைஞ்சிருக்குன்னு. அப்படி இந்த மண்ணுல என்னதான் ரகசியம் இருக்கு? மண்ணுல என்ன இருக்கு சாவித்திரி அம்மா? மனசுலதான் இருக்கணும். ஓர் ஆத்தங்கரையோரமா கருப்பு களிமண் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். தினமும் 2 குட களிமண்ணை கொண்டு வந்து இங்க கொட்டி வச்சேன். வீட்டுல பயன்படுத்துற தண்ணி அப்படியே பயன்படுத்துற தோல் எல்லாத்தையுமே கொண்டு வந்து இங்கதான் போட்டேன். பாரு அந்த பூமி தாயை எப்படி வளர்ந்துருக்கானு. அது எல்லாம் சரிதான், ஆனா என்ன புண்ணியம், உன் வீட்டு தோட்டத்துல சமைக்கிறதுக்கு காய்கறி இருக்கு, ஆனா சோறு வடிக்கிறதுக்கு ஒரு கைப்பிடி அரிசி இல்லையே. என் நிலைமைய பாரு, வீட்டுல அடுப்பு பத்த வச்சு 2 நாள் ஆச்சு. பசங்க எல்லாரும் பசியா தவிக்கிறாங்க. காய்கறி இருந்தா போதுமா? கஞ்சி இல்லாம இதை எப்படி சாப்பிட? உன்னோட கவலை எனக்கு புரியுது சாவித்திரி அம்மா, ஆனா என் வீட்லயும் அதுதான் நிலைமை. இதோ இந்த சொரக்கா கொடிய பாத்தியா? எவ்வளவு சொரக்காய அந்த கொடி தாங்கிக்கிட்டு இருக்குன்னு. இந்த வெயில இது இருக்கிறதுனாலதான் எங்க உயிர் நிலைச்சு நிக்குது. ஆனா கஞ்சி வச்சு குடிக்க கூட ஒரே ஒரு கைப்பிடி அரிசி இல்லைங்கிறது கவலைப்பட வேண்டிய விஷயம்தான். என் வீட்டுக்காரரு 2 ரூபாவோட சந்தைக்கு போயிருக்காரு. வரும்போது ஏதாவது வாங்கிட்டு வருவாருன்னு நினைக்கிறேன். ஆனா இந்த வருஷம் ஏன் லக்ஷ்மி மழை பெய்யவே இல்லை? பெரியவங்க ஏதோ சாபம் அப்படின்லாம் சொல்றாங்க. சாபம்லாம் ஒன்றும் இல்லை, இது இயற்கை சம்பந்தப்பட்ட விஷயம். மழை பெய்யறதுக்கு முன்னாடி காத்துல ஒரு ஈரப்பதமும் மண் வாசமும் கலந்து வரும்ல. இந்த தடவை அந்த காத்துல அந்த வாசம் வரவே இல்லையே. அப்புறம் நம்ம ஊரு பறவைகளை எல்லாம் பாத்தியா? அது வெயில் தாங்க முடியாம காட்டுக்கு போகாம நம்ம ஊரு ஆத்தங்கரையிலேயே தானே இருக்கு. அப்படின்னா காட்டுல தண்ணி இல்லைன்னு அந்த பறவைங்களுக்கு தெரிஞ்சிருக்கு. நமக்கு தான் அது புரிய மாட்டேங்குது. லக்ஷ்மி, நீ ரொம்ப புத்திசாலி. இயற்கைய இப்படி கூட படிக்கலான்னு உன்னை பார்த்து தான் கத்துக்கணும். எல்லாரும் யாராவது கடன் கொடுப்பாங்களா அப்படின்னு தான் காத்துக்கிட்டு இருக்காங்க. ஆனா உன்ன மாதிரி சொந்தமா ஏதாவது செய்யலாம் அப்படின்னு யோசிக்கிறவங்க யாருமே இல்ல. கடன் அப்படிங்கிறது பெரிய பள்ளம். அந்த பள்ளத்துல நாம விழுந்தோம்னா அதுக்கப்புறம் எழுந்திருச்சு மேல வர முடியாது. இந்த வறட்சியை நாம தாங்கிக்கணும் அப்படின்னா ஒருத்தங்களுக்கு ஒருத்தங்க உதவியா இருக்கணும். இந்த கத்திரிக்காய், இந்த சொரக்காய் எல்லாத்தையுமே கொண்டு போ. அரிசி இல்லைன்னா என்ன, இப்போ இந்த காய்கறியை வேக வச்சு சாப்பிட்டாலாவது உடம்புக்கு கொஞ்சம் பலம் கிடைக்கும்ல. நீ தேவதை லக்ஷ்மி. இந்த வறண்ட காலத்துல எதுவுமே இல்லாதப்போ எனக்கு நீ உதவி செய்யற. இந்த வறட்சி எப்ப போகுமோ தெரியல, ஆனா உன்ன மாதிரி தோழி இருக்கிற வரைக்கும் எனக்கு எந்த கஷ்டமும் தெரியாது. சாவித்திரி லக்ஷ்மி கொடுத்த அந்த காய்கறியை எடுத்துக்கிட்டு போனா. இன்னொரு பக்கம் சோமையா சம்பள பணத்தை கேட்கலாம் அப்படின்னு சொல்லி முதலாளியோட வீட்டுக்கு போனா. ஐயா கும்பிடுறாங்க, இந்த மாசம் கூலி பணம் கொடுப்பீங்கன்னு வந்தேன். வீட்டில் ஒரு பிடி அரிசி கூட இல்லைங்க ஐயா. கூலி பணமா? என்னடா சோமையா, உனக்கு கொஞ்சம் கூட வெக்கம் இல்லையா? வயல் வேலைக்காக என்கிட்ட 15 ரூபாய் கடன் வாங்கினதை மறந்துட்டியா? அதை திரும்ப கொடுக்காம கூலி பணம் மட்டும் கேட்குறியே. ஐயோ ஐயா, இந்த வருஷம் மழை நல்லா பெய்யணும்னு நினச்சிட்டேன். ஆனால் மழை சரியாக பெய்யாததால் விளைச்சல் எல்லாம் வீணாக போயிடுச்சுங்க. அடுத்த வருஷம் விளைச்சல் விளைஞ்சதும் வட்டியோடு சேர்த்து அந்த பணத்தை கொடுக்குறேங்க ஐயா. தயவு செஞ்சு கூலி பணத்தை கொடுங்க ஐயா. அடுத்த வருஷம் வரைக்கும் யாருடா காத்துக்கிட்டு இருக்கிறது? ஒன்று பண்ணு, உன்னோட கடன் தீர்ற வரைக்கும் என் வயலில் கூலி இல்லாமல் வேலையை பார்த்துக்கிட்டேரு. ₹1 கூட கூலி கொடுக்க மாட்டேன். கடனில் அதை கழிச்சுக்கிறேன்.
என்ன சொல்ற? அப்படி சொல்லாதீங்க ஐயா. வீட்டில் கஞ்சி காய்ச்சி குடிக்க கூட ஒரு கைப்பிடி அரிசி கூட இல்லாத நிலமை. நீங்கள் இப்படி பணம் தர மாட்டேன்னு சொன்னா அப்புறம் நாங்கள் என்ன பண்ணுறது? என் பொண்டாட்டி லக்ஷ்மி வீட்டில் பசியோட தவிச்சுக்கிட்டு இருக்கா. உங்கள் காலில் கூட விழறேன். இந்த ஒரு தடவை எனக்கு உதவி பண்ணுங்க. சோமையாவுக்கு அந்த நொடி அவனுடைய மனைவியான லக்ஷ்மி சொன்ன வார்த்தைகள் ஞாபகத்துக்கு வந்துச்சு. சரியா 3 மாசத்துக்கு முன்னாடி சோமையா விதைகளை வாங்கணும் அப்படின்னு போகும்போது லக்ஷ்மி அவனை தடுத்தா. என்னங்க, நான் சொல்றது கேளுங்க. இந்த வருஷம் மழை பெய்யாதுங்க. இப்ப நீங்க கடன் வாங்கி வயல்ல விதைய தூவினாலும் கடைசியில நஷ்டம் மட்டும்தாங்க நமக்கு வரும். என்ன லக்ஷ்மி இது? உனக்கு பைத்தியம் பிடிச்சிருக்கா? ஆகாயத்தில் மேகங்கள் எல்லாம் கருப்பாகுது. மழை வர நிறைய வாய்ப்பு இருக்கு. பக்கத்து வீட்டு நாகையா அவன் வயல்ல விதைகளை போட்டுட்டான். நானும் போடணும். ஆகாயத்துல இருக்கிற மேகங்களை பார்த்து மழை வரும்னு ஏன் நம்புறீங்க? அப்படி சோமையா பொண்டாட்டி சொன்னதை யோசிச்சு பார்த்துக்கிட்டு இருக்கும்போது முதலாளி அதை பார்த்து சத்தமா கத்துனா. என்னடா சோமையா, செதுக்கி வச்ச கல்லு மாதிரி நின்னுகிட்டு இருக்க? சோமையா முதலாளியோட காலில் விழுந்து அழ ஆரம்பிச்சான். கடைசியில முதலாளி ஏதோ அவன் மேல கருணை காட்டுற மாதிரி நடிச்சு இப்படி சொன்னான். சரி, காலை பிடிச்சி கெஞ்சி கேட்குற அப்படிங்கிறதால ஒன்று பண்ணுறேன். ஊர் எல்லையில் நம்ம குடோனில் இருக்கிற பூசணிக்காய் மூட்டைங்களை இங்கே கொண்டு வந்து போடு. அந்த வேலையை மட்டும் நீ முடிச்சு கொடுத்துட்ட அப்படின்னா உனக்கு 2 ரூபாய் கொடுக்குறேன். கடன் ஒரு ஓரமாக இருக்கட்டும். சோமையா சந்தோஷமா அந்த மூட்டையை கொண்டு வந்து முதலாளியோட வீட்டுல போட்டு அவரு கொடுத்த 2 ரூபாயை வாங்கிக்கிட்டு சந்தையில போய் கொஞ்சம் அரிசியை வாங்கிக்கிட்டு வந்தான். சோமையா போனதுக்கு அப்புறமா, பாத்தியா சீதா, அந்த 2 ரூபாயை வாங்கிட்டு அவன் எவ்வளோ சந்தோஷமா போய்கிட்டு இருக்கான்னு. அவன் கஷ்டம்தான் அவனுக்கு எதிரி. ஆமாங்க ஐயா, அவன் உண்மையிலேயே அப்பாவிதான். ஆனா அவனோட அந்த 7 ஏக்கர் பூமியை கொடுக்க சொன்னா மட்டும் யாருக்கும் கொடுக்கவே மாட்டான். அதுல விளைச்சல வெளியிலனாலும் அவனே வச்சுப்பான். அதுதானே என்னோட வயத்தறிச்சலும். சுற்றி இருக்கிற அத்தனை வயலும் எனக்கு சொந்தம். நடுவில் இவனோட வயல் மட்டும் பச்சை பசேல்னு ரத்தனம் மாதிரி ஜொலிக்குது. அந்த பூமி எனக்கு சொந்தமாகணும். அது நடக்கணும்னா அவன் இன்னும் ஏழையாகணும். அவன் பசியில் தவிக்கணும். வீட்டை நடத்த முடியாமல் குடும்பத்தோட நடு தெருவுக்கு வந்து நிற்கணும். அப்போ அவன் வேற வழி இல்லாமல் அந்த பூமி பத்திரத்தை கொண்டு வந்து என் காலடியில் வைப்பான். இந்த வருஷம் மழை பெய்யாதது நல்லதா போச்சு. அவனை இன்னும் கஷ்டப்படுத்தணும். அப்பதான் அவன் இடம் எனக்கு சொந்தமாகும். உண்மைதாங்க ஐயா, நீங்க சொல்றது 100% உண்மை. அவன் எதுவும் பண்ண முடியாம தவிக்கும் போது அந்த 7 ஏக்கர் பூமியை உங்களுக்கு நிச்சயமா கொடுத்துருவான். சோமையாவும் லக்ஷ்மியும் இருட்டுல உட்காந்து கஞ்சியை குடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. சோமையா தலை குனிஞ்சு உட்காந்துக்கிட்டு இருந்தான். லக்ஷ்மி, என்னை மன்னிச்சிடு. அன்னைக்கே நீ சொன்னதை கேட்டிருந்தா நமக்கு இன்னைக்கு இவ்வளோ கஷ்டம் வந்திருக்காது. இப்போ அந்த முதலாளிகிட்ட வாங்கின கடனை எப்படி அடைக்கிறதுன்னு கூட எனக்கு தெரியல. கவலைப்படாதீங்க, நீங்க நம்ம குடும்பத்தோட நல்லதுக்காக தானே செஞ்சீங்க. விளைச்சல் விளைஞ்சா நம்ம கஷ்டமெல்லாம் தீரும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்களே ஒழிய அதுல சுயநலம் எதுவுமே இல்லையேங்க. இனிமே என் பேச்சை கேட்குறேன்னு சொல்லியிருக்கீங்க. இதை விட சந்தோஷம் வேற என்ன எனக்கு இருக்க போகுது? ஆமாம் லக்ஷ்மி, இனி உன்னை கேட்காம எதுவும் செய்ய மாட்டேன். ஆனால் லக்ஷ்மி, எனக்கு ஒரு சந்தேகம். மழை வராது அப்படின்னு அன்னைக்கு நீ அவ்வளோ உறுதியாக எப்படி சொன்ன? உனக்கு யாராவது சொன்னாங்களா? அது எனக்கு யாரும் சொல்லலைங்க. சின்ன வயசுல எங்க பாட்டி சொன்ன ஒரு கதையில ஒரு ரகசியம் இருந்துச்சு. அவங்க, லக்ஷ்மி, நம்மள சுத்தி இருக்கிற இந்த சுற்றுச்சூழல் தான் நமக்கு எல்லாத்தையும் சொல்லுன்னு சொல்லுவாங்க. காத்துல இருக்கிற ஈரப்பதம், அப்புறம் ஆகாயத்துல சாயந்தர நேரம் வர வண்ணம், அப்புறம் பறவைங்க என்ன பண்ணுதுன்னு பார்த்தாலே நமக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்னு தெரியுமாமா. அது எப்படி? மழை பெய்யறதுக்கு முன்னாடி அந்த காத்துல ஒரு ஈரப்பதம் நிச்சயமா இருக்குங்க. ஆனா இந்த தடவை வீசின காத்துல அந்த ஈரப்பதம் இல்ல. அப்புறம் நம்ம ஊர்ல இருந்த பறவைங்க எல்லாம் இந்த வருஷம் காட்டுக்கு போகாம நம்ம ஊர் ஆத்தங்கரையோரமா அப்படியே நின்னுடுச்சுங்க. காட்டுல தண்ணி இருக்காதுன்னு அதுங்களுக்கு முன்னாடியே தெரிஞ்சிருக்கு. இது எல்லாத்தையும் பார்த்துதாங்க தெரிஞ்சுக்கிட்டேன். லக்ஷ்மி, உனக்கு இவ்வளவு அறிவு இருக்கா? இந்த அறிவை பயன்படுத்திக்காததால தான் நாம் இன்னும் இப்படியே இருக்கோம். நீ இந்த 4 செவத்துக்குள்ளே இருக்க வேண்டியவளே இல்லை. என்னைக்காவது ஒரு நாள் நாம் முன்னேறுவோம். எனக்கு அந்த நம்பிக்கை வந்துடுச்சு. போதுங்க நீங்க புகழ்ந்ததெல்லாம். வாங்க போய் தூங்கலாம். நாளைக்கு மறுபடியும் வேலைக்கு போகணும்ல. அடுத்த நாள் பாவம் சோமையாவுக்கு ரொம்ப ஜுரமா இருந்துச்சு. சோமையாவுக்கு உடம்புக்கு முடியலங்கிறதுனால 2 நாளா அவன் வேலைக்கு போகல. அதை தெரிஞ்சுக்கிட்டு அவனுடைய முதலாளி ரொம்ப கோவத்தோட அவன் வீட்டுக்கு வந்தாரு. டேய் சோமையா, எங்கடா இருக்க?
2 நாளா என் வயலுக்கு வராம வீட்டுக்குள்ளேயே படுத்துக்கிட்டு இருக்கியா? என் கோவம் தெரியும்ல, ஒழுங்கா வெளியில வா. லக்ஷ்மி வெளியில வந்து தைரியமா நின்னா. ஐயா கும்பிடுறேங்க. என் வீட்டுக்காருக்கு 2 நாளா உடம்புக்கு முடியல, ரொம்ப ஜுரம். அதனாலதான் அவரு வேலைக்கு வரல. ஜுரம் அடிக்குதா? அதுக்காக வேலைக்கு வர மாட்டானா? அவன் வீட்லயே உக்காந்துக்கிட்டு இருந்தா என் கடன் பணத்தை யார் தருவாங்க? ஒழுங்கா அவனை வர சொல்லு, இல்லைன்னா இந்த வீட்டை நான் சொந்தமாக்கிப்பேன். அப்பதான் சோமையா அசதியா அவன் வீட்டு திண்ணையில வந்து உக்காந்துக்கிட்டு இருந்தான். ஊஜனங்க எல்லாரும் பாத்துக்கிட்டு இருந்தாங்க. ஐயா, எனக்கு உடம்புக்கு முடியலங்க ஐயா. ஐயா ஒரு நிமிஷம், ஒரு கேள்விங்க. நீங்க 15 ரூபாய் கடன்னு சொல்றீங்க இல்லையா? அந்த கடன் கணக்கு என்னன்னு என்கிட்ட கொஞ்சம் சொல்றீங்களா? இதோ பாருடா, சோமையாவோட பொண்டாட்டி என்னையே கணக்கு கேட்குறா. சரி சரி கேளு. உன் புருஷன் வயல்ல விதை போட 10 ரூபாய் கடன் வாங்கி இருந்தான். அதுக்கு வட்டி 5 ரூபாய். இப்ப மொத்தம் சேர்ந்து 15 ரூபாய் ஆயிருக்கு. நல்லா இருக்குங்க ஐயா. 10 ரூபாய் கடனுக்கு 1 வருஷத்துக்கு 5 ரூபாய் வட்டி அப்படின்னா அது அநியாயம் இல்லையா? அது இருக்கட்டும், கடந்த 3 மாசமா என் வீட்டுக்காரரு உங்க வயல்ல தானே வேலை பார்த்துக்கிட்டு இருக்காரு. அதுக்கு நீங்க கூலி பணம் எவ்வளவு கொடுத்தீங்க? அது நான் தான் கடன்ல கழிக்கிறேன்னு. சரி, 3 மாசமா என் வீட்டுக்காரு, அதாவது 90 நாள் அவரு வேலை பார்த்திருக்காரு. 90 நாள் வேலைக்கு நீங்க கொடுத்த சம்பளம் ஒரு 8 ரூபாய் இருக்குமா? அப்ப அவர் வாங்கின அசல்ல 8 ரூபாய் போச்சுன்னா மிச்சம் இருக்கிறது வெறும் 2 ரூபாய் மட்டும்தான். அந்த 2 ரூபாய்க்காக என் புருஷனை நீங்க கொல்ல பாப்பீங்களா? என் வீட்டுக்காரரு இத்தனை நாளா உங்களுக்கு கஷ்டப்பட்டு உழைச்சாரே, நீங்க சொன்ன எல்லா வேலையும் செஞ்சாரே, அந்த கணக்குப்படி அந்த கடன் எப்பவும் தீர்ந்திருக்கணுமே. பூஜைங்க எல்லாருமே அதை கேட்டு ஆச்சரியப்பட்டாங்க. முதலாளி முகம் வாடி போச்சு. அது எப்படி நடக்கும்? எதுக்கு நடக்காதுங்க ஐயா? கணக்கு கணக்கு தானே. படிப்பறிவு இல்லாத மக்களை படிப்பறிவு இல்லைங்கிறதுக்காகவே ஏமாத்துவீங்களா? ஆனா எங்க கஷ்டத்துக்குன்னு ஒரு மதிப்பு கிடையாதா? என் வீட்டுக்காரர் உங்ககிட்ட வாங்கின கடன் எப்பவோ தீர்ந்து போச்சு. இனிமே ஏதாவது சொன்னீங்க, ஊர் பஞ்சாயத்தை கூட்டி உங்களை பஞ்சாயத்துக்கு வர வைப்பேன். அது சரி, தெரியாம தப்பு நடந்துடுச்சு, வாங்கடா போலாம். முதலாளி அங்கிருந்து போனதுக்கு அப்புறமா சோமையா அவனுடைய மனைவிய பிரமிப்பா பாத்துக்கிட்டு இருந்தான். அவ தைரியமா அந்த கணக்கு சொன்னது எல்லாமே அவனுக்கு புதுசா தெரிஞ்சுது. லக்ஷ்மி, இப்ப இங்க என்ன நடந்துச்சு? அந்த ஜமீன்தாரே தலை குனிஞ்சு போனாரு அப்படிங்கிறத என்னால நம்பவே முடியலையே. இதெல்லாம் உனக்கு எப்படி தெரியும் லக்ஷ்மி? உனக்கு நிறைய விஷயம் தெரியும்னு எனக்கு தெரியும். ஆனா இந்த கணக்கு வழக்கெல்லாம் நீ எப்ப எங்கிருந்து கத்துக்கிட்ட? ஏங்க, கணக்குன்றது வெறும் புத்தகத்துல இருக்கிற எண்கள் மட்டும் இல்ல. நம்ம தினமும் செய்யற வேலையிலயும் கணக்கு இருக்குங்க. நீங்க வயலுக்கு போய் வெயில் மழைன்னு பார்க்காம கஷ்டப்படும் போது நான் இங்க சமையல் அறையில ஏதோ தெரியாம உட்காந்துருந்தேனா? நீங்க என்னையில இருந்து வேலைக்கு போனீங்க, எவ்வளவு வேலையை செஞ்சீங்க, எத்தனை மணி நேரம் வேலை செஞ்சீங்க, இது எல்லாத்தையும் கல்ல வச்சு கணக்கு பண்ண. கல்ல வச்சா? என்னது அது? ஆமாங்க, நீங்க தினமும் வேலைக்கு போகும்போது ஒவ்வொரு நாள் ஒவ்வொரு சின்ன கல்லை கொண்டு வந்து நான் பானையில போட்டு வைப்பேன். உங்க முதலாளி உங்களுக்கு கொடுத்த கடனுக்கும் அவரு போடுற இந்த வட்டிக்கும் சம்பந்தமே இல்லைங்கிறத நான் எப்பவோ தெரிஞ்சுக்கிட்டேன். அதனாலதான் நான் அடுப்பங்கரையில மசிய வச்சு அடிக்கடி கோடு கிழிச்சு கணக்கு போட்டு பார்த்துக்கிட்டு இருப்பேன். நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற அந்த பணம் வீணா போக கூடாதுன்னு தான் நான் இந்த முயற்சியை பண்ணேன். உண்மைதான் லக்ஷ்மி. இன்னைக்கு அந்த ஜமீன்தார் இங்கிருந்து போகும்போது ஊருக்காரங்க எல்லாருமே உன்னை பார்த்து உனக்குள்ள சரஸ்வதி இருக்கா அப்படின்னு பேசிக்கிட்டாங்க. என் பொண்டாட்டி எவ்வளோ புத்திசாலிங்கிறத இன்னைக்கு இந்த உலகம் தெரிஞ்சுக்கிச்சு. சோமையாவோட கண்ணுல சந்தோஷமும் பெருமையும் தெளிவா தெரிஞ்சுது. அன்னையிலிருந்து லக்ஷ்மி சோமையா 2 பேருமே அந்த ஊர்ல கௌரவத்தோடு வாழ்ந்தாங்க. லக்ஷ்மியோட புத்திசாலித்தனம் அந்த ஊர் ஜனங்களுக்கு ஒரு பெரிய பாடமா அமைஞ்சுது. யாரும் நம்மளை ஏமாத்த முடியாது அப்படிங்கிற தைரியத்தை அந்த தம்பதிகள் கொடுத்தாங்க. படிப்பால வர்றது மட்டும் அறிவில்ல, அனுபவத்தால வர்றதும் அறிவுதான். புத்திசாலி பொண்ணு ஒரு வீட்டுக்கு மருமகளா ஆனா அந்த குடும்பம் தைரியமா வாழலாம்.